ஹலோ, சொல்லு மது. கெஸ்ட் ஹவுஸ்ல உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க ஜீவா? ரவியும் முரளியும் தான். மயிலும் அங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இப்ப என்ன இருக்கு? நீ ஏன் அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் ஏன் மது இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? நான் உனக்கு கட்டிக்க போறவ ஜீவா. So what? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? நான் அப்படி சொல்லல, ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிருக்கலாமே. அப்படி சொன்னா நீ அதை ஈஸியா எடுத்துப்பியா? இல்லல்ல, மயில கார்ல கூட்டிட்டு போனதுக்கே நீ டென்ஷன் ஆகி எனக்கு போன் பண்ண. நான் அவ கூடவே இருக்க போறேன்னு சொன்னா இன்னும் உனக்கு பிபி தான் மது ஏறும். அப்போ எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதா இதை செஞ்சியா? இங்க பாரு மது, உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் விஷயமே இல்ல. மயில ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும். வேற எங்கேயுமே தங்க வைக்க முடியலங்கிறதுனால தான் நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவள் அதுக்கு ஏற்காடுக்கே அனுப்பி வச்சிருக்கலாமே. அவ இங்க இருந்தே படிக்கலாமே. மயிலுக்கு நாங்க தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். அவளை எங்க தங்க வைக்கலாங்கிறது எங்களோட முடிவு. இதுல எதுக்கு நீ தலையிடுறேன்னு எனக்கு புரியவே இல்ல. பாரு, நீ இத பத்தியே கேக்குறத பார்த்தா நீ என்ன சந்தேகப்படுறியோன்னு தோணுது. ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்ல ஜீவா, நான் சும்மா தான் கேட்டேன். இனிமே இத பத்தி கேட்காத மது. உனக்கு வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்ல, நான் ஓகே, பாய், குட் நைட். அண்ணா, இன்னத்துக்கு எங்க போயிட்டு வரீங்க? சும்மா கடை வரைக்கும் போயிட்டு வந்தோம் மயில. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்னு. நீங்க? நாங்க இப்பதான் சாப்பிட போறோம். எனக்கு டிஃபன் வாங்கும் போதே நீங்களும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. சாப்பிடுறதுக்குலாம் வாங்கியாச்சுமா, இது குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கா? அது ஒண்ணு இல்லம்மா, ஜீவா தாகமா இருக்குன்னு சொன்னா அதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும். அதானடா. அண்ணா, விட மாட்டா போல இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ்னு சொன்னீங்க, உள்ள பாட்டில் சத்தம் கேக்குது. அது பன்னீர் சோடாலாம் பாட்டில்ல தானமா வருது, அந்த சத்தம் தான். வா போலாம். வந்துடுறா. போடா போடா. பேச்சு பார்வை எதுவுமே சரியில்லையே. தப்பு பண்ணிட்டு முழிக்கிற மாதிரியே இருக்கே. என்னவா இருக்கும்? தண்ணி அடிக்காதான் ஏதோ வாங்கிட்டு போறாங்க போல இருக்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். சாரும் அவங்க கூட சேர்ந்து குடிக்க போறாரா? மச்சான், ஆனாலும் மயிலு ரொம்ப கேள்வி கேக்குறாடா. ஏன்? அவள்கிட்ட இருந்து சரக்க மறைச்சு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மச்சான். அன்னைக்கு நான் காதல ஏத்துக்கலன்னு குடிச்சாரு, இன்னைக்கு நான் காயப்படுத்திட்டேன்னு குடிப்பாரா? ஒவ்வொரு தடவையும் அவர் குடிக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். ஒரு நல்ல மனுஷன் என்னால இந்த பழக்கத்துக்கு ஆளாயிடக்கூடாதே. சின்ன சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு கரெக்டா கவனிக்கிறா தெரியுமா? போலீஸ் வேலைக்கு கரெக்டான ஆளுடா. டேய், இதான்டா முக்கியம். டேய் டேய் டேய், பாத்ரா சிந்தாம. அப்பாவோட ரூம் கொன்னுடுவார். அப்புறம் அது அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான். உனக்கு ஊத்துற மச்சான். எப்படி நுரையெல்லாம் ஊத்துறேன் பாத்தியா? எக்ஸ்பீரியன்ஸ். பாருடா, மிக்சிங் போதுமா? போதும். அதுல ஊத்து. நீ வேஸ்ட்ரா, உனக்கு ஊத்தவும் தெரியல மிக்சிங்கும் தெரியல. ரொம்ப மிக்சிங் வச்சு கூடாது மச்சான். இந்தரா புறா. டா. தேங்க்ஸ் மச்சான். மச்சான். Cheers. உள்ள வரலாமா? இரு மச்சான், வந்துடுறேன். என்ன மயில் வேணும்? அது என் சார்ஜர் வேலை செய்யல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? இரு எடுத்துட்டு வந்துடுறேன். சார் குடிக்கிறது வேற மாதிரி இருக்கே.
சார்ஜர் வாங்க தானே வந்த? இந்தா. சார் என்ன குடிக்கிறாருன்னு சரியா தெரியலையே. திரும்ப போய் பார்க்கலாமா? நம்ம பார்த்தா ஏன் வந்தேன்னு கேட்டா என்ன சொல்றது? போய் பாப்போம். கரெக்டா இருக்குடா. போடா. இப்ப என்ன வேணும் மயிலு? இல்ல, கீழே கொஞ்சம் கொசுத்தொல்லை அதிகமா இருக்கு. கொசுவத்தி இருக்கா? நிஜமாவே கொசு தொல்லை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இந்த அப்படி வேற ஏதாவது வேணும்னா இப்பவே கேட்டுரு. நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம். வேற ஒண்ணும் வேணாண்ணே. தேங்க்ஸ். ஆ, ஆமாடி. எடு மச்சான். மச்சான் 2 பேருக்கு போடுறியா? வேண்டாம், நீ குடி. நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. சார் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறாரு. ஹலோ. டேய், கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏன்டா சரக்கு ஊத்துற? மிக்சிங் மச்சான். டேய், வேற யாராவது குடிச்சிட போறாங்கடா. டேய், ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல நம்மளை தவிர வேற யாரா போறா? நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? டேய், என்னென்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம், உனக்கு என்ன வேணும்னு கேட்க தான் வந்தேன். ஜீவா உன்னை பார்க்க கூடாது, உன்னை விட்டு டோட்டலா ஒதுங்கின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நீ என்னடானா குட்டி போட்ட பூனை மாதிரி எங்க ரூமே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. வாட்ஸ்அப் மேட்டர். அத சொன்னேனே, சார்ஜர், கொசுவர்த்தி. கார்ல அது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜீவா எங்க கூட சேர்ந்து குடிக்கிறானா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே. ஜீவா கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறான், நாங்க தான் சரக்கு அடிக்கிறோம். போதுமா? நிம்மதியா போய் தூங்கு. மயிலு, ஜீவா குடிச்சு கெட்டு போயிடக்கூடாது நீ நினைக்கிறீல்ல, இந்த அக்கறைக்கு பேர் தாங்க லவ்.
வச்சுட்டு கஷ்டப்படுற? உன் மனசுல இருக்க ஓப்பனா பேசுனா ஜீவாவும் சந்தோஷப்படுவானே. ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நடிக்கிறதுனால உனக்கும் சங்கடம், அவனுக்கும் வேதனை. எதுக்கு இதெல்லாம்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லன்னு என் அக்கறைய நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜீவா சாருக்கு குடிப்பழக்கம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரெண்டா தான் நான் கவலைப்பட்டேன். அதை தவிர என் மனசுல வேற எதுவும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் மாதிரியே நீங்களும் இல்லாத காதலெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு பாக்காதீங்க. டேய், ஃப்ரிட்ஜில் பாட்டில் வச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரமா? டேய், மயில்கிட்ட பேசிட்டு இருந்தான்டா. டேய், மயிலுக்கு ஜீவா மேல லவ் இருக்குடா. அத பிடிவாதமா இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்காடா. அதை எப்படியாவது நம்ம உடைக்கணும்டா. ஜீவாவே கேட்டு பார்த்து மயில ஒத்துக்கல, இதுல நாம என்னடா பண்ண முடியும்? டேய், அவங்களுக்கு நடுவுல நந்திங்க மாதிரி நம்ம இருக்கிறதாண்டா பிரச்சனை. நம்ம கூடவே இருக்கிற வரைக்கும் மயில் எதுவும் ஃப்ரீயா பேச மாட்டாடா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியா விட்டுட்டு போனாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நாம கூட இருக்கிறனாலதான் நாம மூலியமா மயில்கிட்ட பேசலாம் ஜீவா நினைக்கிறான். நாம இல்லைன்னு வச்சுக்க, அவன் தானே நேரடியா பேசி ஆகணும். பக்கத்துல யாரும் இல்லைங்கிறப்போ நிறைய நேரம் ஒன்னா இருப்பாங்க, நிறைய பேசிப்பாங்கடா. அவங்க நெருக்கமா இருக்கிறதுக்கும் மனசு விட்டு பேசிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நீ என்னடா சொல்ற? கரெக்டு தான்டா. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? யோசிப்போம். எப்பவும் 9 மணி வரைக்கும் தூங்குவானுங்க, இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டானுங்களா? எங்க போனானுங்க? முரளி, ரவி, வாங்க தம்பி, காஃபி எடுத்துட்டு வரட்டுங்களா? இல்ல நான் வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்களா? இல்ல தம்பி, ரூம்ல தான் இருந்தாங்க. சரிண்ணா. என்னாச்சு சார்? இல்ல மயிலு, ரவி முரளி எங்க போனாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்ல சார், நேத்து ராத்திரி அவங்கள பார்த்ததோட சரி. சரி, ஓகே மயிலு, நான் பாத்துக்கிறேன். இவனுங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. டேய், யாரா? ஜீவா தான்டா கால் பண்றான். கண்ண பண்ணா திட்ட போறான்டா. தெரிஞ்ச விஷயம் தானே, வாங்கிப்போம். அட்டன் பண்ணி போன ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு மச்சான். டேய், எங்கடா இருக்கீங்க? நானும் முரளியும் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் மச்சான். சென்னைக்கா? டேய், என்ன விளையாடுறீங்களாடா? இல்ல மச்சான், நிஜமா தான் சொல்றோம். திண்டிவனத்துக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போயிட்டு இருக்கோம். டேய், இப்ப எதுக்குடா கிளம்பி சென்னைக்கு போறீங்க? சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு உங்களுக்கு என்னடா அவசரம் வந்தது?
டென்ஷன் ஆகுது மச்சான். எங்க நிலத்துல ஊர்ல ஏதோ பஞ்சாயத்தான். அப்பா ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னாரு. அதான். சரிடா, அதுக்கு முரளி எதுக்கு கூட வரான்? அவன் தான் நாட்டாமையா? பஞ்சாயத்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் அவன். இல்ல மச்சான், க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்ல கல்யாணம், நீ தான் போகணும்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்கடா. அதானா? டேய், நல்ல கதை சொல்றீங்கடா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டேய், நாங்க ஏன்டா உன்கிட்ட போய் சொல்ல போறோம்? டேய், இதுதான் உண்மைன்னா என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்க வேண்டியதுடா. ஏன்டா சொல்லாம கிளம்ப ஓடி போனீங்க? இல்ல மச்சான், காலையில நாங்க நேரத்திலே கிளம்பிட்டோம். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, தூங்குறவனை ஏன் எழுப்பணுமேனு அப்படின்னு மனசு வரல. நீ எப்படியும் எங்களுக்கு கால் பண்ணுவ. சரி, கால் பண்ணும்போது விஷயத்த சொல்லிக்கலாம்னு கிளம்பி வந்துட்டோம். காலையில கிளம்புறீங்கன்னா உங்களுக்கு நேத்தே தகவல் வந்திருக்கும்ல. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. மச்சான், சொன்னா நீ விட மாட்டேன். ஏதாவது காரணம் சொல்லி எங்களை இருக்க வச்சிருவேன். அதான்டா நாங்க இப்படி பிளான் பண்ணோம். 3 நாள்ல திரும்ப வந்துருவோம்டா. டேய், நீங்க வரவே வேண்டாம்டா, அங்கேயே இருந்துருங்க. சரி, கோச்சுக்காத மச்சான். இவ்வளவு நாள் உன் கூட தானே இருந்தோம். வீட்டுல தலையை கட்டி ஒரு 2 நாள்ல வந்துடுறோம். டேய் மச்சான், எதை மனசுல வச்சுட்டு நீங்க கிளம்புனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. எனக்கு ஃபேவர் பண்றதா நினைச்சு என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறீங்கடா. ரொம்ப சந்தோஷம் மச்சான். வீடா மச்சான், அவன் செம்ம டென்ஷன்ல இருக்கான்டா. எப்படி சமாதானப்படுத்த போறோன்னு தெரியல. விட்றா, பாத்துக்கலாம். அவன் நல்லது தானே இப்படி செஞ்சோம். அவன் புரிஞ்சுப்பான். வா போலாம். மயிலு, நான் போன்ல பேசினதை நீயும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னு உனக்கும் புரிஞ்சிருக்கும். உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன் பக்கமே வரக்கூடாதுன்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஆனா இந்த இடியட்ஸ் திடீர்னு இப்படி கிளம்பி விடுவானுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி மயில. பரவாயில்ல சார். இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நீயும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இது எனக்கு சரியா வரும்னு தோணல. என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி நீ நினைக்கிற. இந்த நேரத்துல போய் உன் கூட நான் மட்டும் இருந்தா உனக்கு சங்கடமா தான் இருக்கும். உன்னால படிப்புலயும் கவனமா இருக்க முடியாது. மயில, நான் பக்கத்துல இருக்கிற ஏதாவது லாட்ஜ்ல போய் தங்கிக்கிறேன். ஒரு 3-4 நாள்ல முரளியும் ரவியும் வந்துருவாங்க. அப்ப வேணா நான் இங்க வந்துடுறேன். அது வரைக்கும் ராமசாமி என்ன உன்னை பாத்துப்பாரு, சரியா? வேணா சார், இது உங்க கெஸ்ட் ஹவுஸ். என்ன விட்டுட்டு நீங்க லாட்ஜ்ல போய் தங்குறது நல்லா இருக்காது சார். பண உதவியை தாண்டி ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய செஞ்சிட்டீங்க. இப்ப எனக்காக நீங்க லாட்ஜ்ல போய் தங்குனா எனக்கு பெரிய உறுத்தல் ஆயிடும் சார். நீங்க இங்க இருங்க சார், நான் ஏற்காடுக்கு போயிடுறேன். 1 வாரம் ஊர்ல இருந்து கிளாஸுக்கெல்லாம் வந்து போறேன். மயில, நீ ஏற்காடுல இருந்து வந்து போறது பிராக்டிக்கலா பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி நாம முன்னாடியே பேசியாச்சு. உன்னை பாதுகாப்பா தங்க வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அதை சொல்லி காரணம் காட்டி நான் உன்னை ஊருக்கு அனுப்புனேன்னு வையேன், அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் வார்த்தை தவறிட்டேன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க? அம்மா அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டாங்க சார். நிலைமைய புரிஞ்சுப்பாங்க. நான் அங்க இருக்க போறது 1 வாரத்துக்கு தானே. இங்க பாரு, 1 நாளா இருந்தா கூட என்னால ஏத்துக்க முடியாது மயில. வேற எதுனா விசேஷம் வேலை இருக்குன்னு சொல்லி ஊருக்கு போனா கூட பரவாயில்ல. ஆனா என் வசதிக்கு ஏத்த மாதிரி உன்னை அங்கேயும் எங்கேயும் அலைய வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல சார். நான் சொல்றதை நீங்களும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன சார் பண்றது? அதத்தான் மயில நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பெருசா யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல சார். நீங்களும் நானும் மட்டும் இங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? எனக்கு உங்க கூட இருக்கிறதுல எந்த பயமும் இல்ல, டென்ஷனும் இல்ல. இதனால என் படிப்பும் கெட்டு போக போறது இல்ல சார். என் வீட்டு ஆளுங்களோட நான் எப்படி இயல்பா இருப்பனோ அப்படிதான் சார் நான் உங்க கூடயும் இருப்பேன். அதனாலதான் ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாம அம்மாவே இங்க வந்து என்ன விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களே உங்களை நம்பும் போது நான் உங்களை நம்ப மாட்டேனா சார்? நான் உங்களை விட்டு விலகி போறதுக்கான காரணம் வேற சார். நிச்சயம் முடிஞ்சிட்டாலும் என் விஷயத்துல இப்பவும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அத வெளிப்படுத்துற மாதிரி நீங்க ஏதாவது செய்ய போய் நான் அதை நிராகரிச்சு இதே விஷயம் தொடர்ந்து நடந்துச்சுன்னா நமக்குள்ள சங்கடம் தான் சார் வரும்.
அதை தவிர்க்கலாம்னு தான் நான் விலகி போனேனே தவிர உங்களை நோகடிக்கணும்னு நான் நினைக்கல சார். சரி மயில, அப்படின்னா உனக்கு நான் மட்டும் இங்க தங்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றியா? ஆமா சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டோட தங்குற மாதிரி தான் நான் உங்களை நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா சொல்லிடுங்க. இல்ல மயில, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நான் எந்த விஷயத்திலயும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ ஃப்ரீயா இரு, சரியா? தம்பி நேரம் ஆயிருச்சு, டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டுமா? சரி, நீங்க போயிட்டு சரி வாங்க. தம்பி. சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் ரெடி ஆயிடு. ஓகே சார்.